ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் நம்ம மினிஸ்டர், அதாவது முன்னாள் இராணுவ வீரர் மினிஸ்டர் மேகநாதன் சார் அவர்கள் அறிவுறுத்தலில் தமிழக பட்ஜெட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முன்னாள் இராணுவ வீரர் எல்லாருக்கும் வீட்டு வரி, சொத்து வரி விலக்கு, அதாவது என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அதை நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும் இதை பற்றி நான் வீடியோ போகிறது கரெக்டாக தப்பா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வருஷம் பட்ஜெட்டில் அவங்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் வீட்டு வரி, சொத்து வரி விலக்கு அளிக்க, அதாவது விலக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம அமௌண்ட் கட்டிடுவோம், அதை நம்ம ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க முன்னாள் படை வீரர் அலுவலகம் மூலமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின ஜியோ அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜியோ நம்பர் வந்து 169 ஜியோ வெளியிட்டிருக்காங்க. 27/2/2024. நான் இப்போ அவங்க ஸ்க்ரீனில் காட்டுவேன். இதுதான் அந்த ஜியோ ப்ளஸ் அந்த ஜியோக்கான லெட்டரு. இந்த லெட்டரில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, இந்த அமௌண்ட், இந்த திட்டம் வந்து ஆல்ரெடி நம்ம கைமென்கள், வீரநாரிஸ், விருது பெற்ற, அதாவது கீர்த்தி சக்கரா, பரம்வீர் சக்கரம், ஹவீர் சக்கரம், சக்கரா விருது பெற்ற முன்னாள் இராணுவ வீரர் ஆல்ரெடி இருக்கு. இந்த திட்டத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றோம், அதுல எந்த வித மாற்றம் இல்லாம அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கான PDF அப்ளிகேஷனும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த திட்டத்துக்காக எப்படி அவங்க கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜியோவும் அவங்க ப்ராப்பராக வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் நீங்கள் இந்த PDFோட லிங்கையும் நான் கொடுத்துட்றேன், தெரியாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆகிருக்கு. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இது வந்து 2024-25 ஃபைனான்ஷியல் இயருக்கு, அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு தான் இதில் வந்து லாகு ஆகும். அதுக்கு முன்னாடி போயிடாதீங்க. 24-25க்குள்ள அமௌண்ட் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ டாக்குமெண்ட் என்னென்ன தேவை, இந்த PDF எடுத்துக்கணும். ப்ளஸ் நீங்கள் பே பண்ணுறதுக்கான அந்த ஒரு ரிசிப்ட் உங்களுக்கு தெரியும். கார்பரேஷனாக இருந்தாலும் எங்கே பே பண்ணாலும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அந்த ரிசிப்ட் கிடைக்கும். அது ஒரு சில பேர் குவார்டர்லி பே பண்ணுவாங்க, ஹாஃபலி பே பண்ணுவாங்க, இல்லை வருஷத்துக்கு பே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி பே பண்ணியிருந்தாலும் ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் கொடுத்துருங்க. தனித்தனியாக கொடுத்து கிளைம் பண்ணுறது ஜில்லா சைனிக் இருக்கவங்களுக்கும் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் ஆகும், உங்களுக்கும் சிரமமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மொத்தமாக பே பண்ணிவிட்டு, வருஷத்துக்கு பே பண்ணிவிட்டு அதை போய் நீங்கள் கிளைம் பண்ண பாருங்கள். சரியா சார்? இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து வந்து ஒரு எக்ஸர்வீஸ்மேனுக்கு 2 வீடு இருக்கலாம், 3 வீடு இருக்கலாம், 4 வீடு இருக்கலாம். அப்படிங்கிற போது அவங்க எந்த வீட்டில் குடியிருக்காங்களோ அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ எந்த விதமான வேலையிலையும் இருக்கக்கூடாது. அதாவது முன்னாள் இராணுவ வீரர், எக்ஸர்வீஸ்மேன் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் வேலையில் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், அந்த தெரியும் உங்களுக்கு, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்லையும் அவங்க வந்து PUC அப்படின்வாங்க, அதுலேயும் அவங்க வேலையில் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுற ஆளாக இருக்கக்கூடாது. அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுற ஆள் யாருன்னா, இன்னைக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்கம் வச்சிருந்தாலே நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்குள்ள இல்லாத ஆளாக இருக்கணும். இந்த மாதிரி அவங்க ஒரு சில கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. இந்த கிரிட்டீரியாலாம் ஃபில்ஃபில் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு ரீஎம்பர்ஸ்க்கான ப்ராசஸ் நடக்கும். இது யாருக்கிட்டையும் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. ஜில்லா சைனிக் போர்டில் இருக்க அத்தாரிட்டி, அவங்க கிட்ட இருக்க ஃபண்டு, அதாவது சோல்ஜர் போர்டில் இருக்க ஆல்ரெடி இருக்கிற முன்னாள் படைவீரர் நல சங்கத்தில் இருக்க ஃபண்டையே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளியராக இந்த ஜியோவில் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து தகுதி வாய்ந்த முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஜியோவில் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ப்ராசஸ் ஆகும், என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இவங்க கொடுத்த ஜியோவில் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் எலிஜிபிள் ஆகும், எல்லாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம், இல்லை இதுவே கண்டினியூ ஆனாலும் கண்டினியூ ஆகலாம். எனக்கு அது கிளியராக தெரியாது. அவங்க கொடுத்த ஜியோவில் தான் அதை கிளியராக அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் நம்பர் 5 பாயிண்ட் நம்பர் 1ல் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. முன்னாள் படைவீரர் நல இயக்கத்தின் கருத்துக்களை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து அதனை ஏற்று நடப்பு நிதியாண்டில் இருந்து குடியிருப்புகள், சொத்து, வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் திட்டத்தினை முன்னாள் படைவீரர்களுக்கு நீட்டிப்பு செய்து வழங்கிட பின்வரும் நிபந்தனைக்கு உட்பட்டு ஆணையிடுகிறது. பாயிண்ட் நம்பர் 1, முன்னாள் படைவீரர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். முன்னாள் படைவீரர்கள், 2வது நம்பர் பாயிண்ட் வந்து முன்னாள் படைவீரர்கள் சொந்த வீட்டின் அவர்கள்
சொந்த பயன்பாட்டில் குடியிருப்பாக பயன்படுத்தப்படும் கட்டிடத்துக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படும். மூணாவது பாயிண்ட் வந்து முன்னாள் படை வீரர் வருமான வரி செலுத்துபவராக இருத்தல் கூடாது. நாலாவது பாயிண்ட் வந்து இராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் மறு வேலைவாய்ப்பு ரீஎம்ப்ளாய்மெண்ட் முறையில் தமிழ்நாடு அரசு துறைகள் மற்றும் ஒன்றிய அரசு பணிகள், ஒன்றிய மாநில பொதுத்துறை நிதி நிறுவனங்கள், அதாவது பிஎஸ்சி அப்படின்வாங்க, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பணிபுரிபவர்கள் மற்றும் இந்த மறுவேலைவாய்ப்பு பணியில் இருந்து ஓய்வு பெறும் ஓய்வூதியராக இருத்தல் கூடாது. இந்த கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இது படி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது யாரு வரும்னு சொல்லி நீங்க அவங்கவுங்க சோல்ஜர் போர்டில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பெரிய டாக்குமெண்டேஷன் ஒன்றும் கிடையாது. நீங்க கட்டின அந்த ரிசிப்ட் இதுக்கு அடுத்து வந்து இந்த கிளாஸஸ்ல இல்லாம இருக்கணும். அதாவது இதுல நீங்க ஆல்ரெடி வேலையில் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணாதே உங்களுக்கு கிடைக்காது. வெட்டிய டாக்குமெண்ட்ஸ் தான் ஆகும். சரியா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்க கவனிச்சு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முன்னாள் ராணுவ வீரர்களும் போய் அப்ளை பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க எல்லாரும் சோல்ஜர் போல போய் என்றாதீங்க. இந்த ஃபைனான்சியல் முடியணும். இந்த ஃபைனான்சியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டு வரி கட்டணும் ஃபர்ஸ்ட். சரியா? நீங்க வீட்டு வரி ஜென்ரேட் ஆகி மேபி மே ஜூன்ல உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். அப்படி ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை கட்டுங்க. கட்டினதுக்கு அப்புறம் அந்த ரிசிப்டை ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டு போங்க. இந்த கிளாஸ்ல இருக்க எல்லா முன்னாள் ராணுவ வீரர்களும் சம்பந்தப்பட்ட சோல்ஜர் போர்டில் இந்த பிடிஎஃப் பிளஸ் இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணுங்க. அவங்க அதை செக் பண்ணிட்டு இந்த கிளாஸ்லாம் இருக்கா, இந்த நிபந்தனைகள்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்க நீங்க கட்டின தொகையை ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் இப்போதைக்கு இவங்க கொடுத்துருக்கிற ப்ரொசீஜர். இதுல வேற எந்த மாறுதலும் இல்லை. நான் இந்த வீடியோ போட்டேன் அப்படிங்கறதுக்காக நாளைக்கு காலையில போய் சோதர் போல போய் நின்றாதீங்க. அவங்களுக்கு இன்னும் ஆர்டர் முறைப்படி வரல. இது ஜஸ்ட் ஜிஓவும் அந்த பிடிஎஃப் தான் வெளியே வந்திருக்கு. சோல்ஜர் போர்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஏடி சார் அவங்க முறைப்படி அவங்க அந்த அறிவிக்கை வெளியிடுவாங்க. இந்த ஜிஓ பத்தி முழுமையான ஆணை வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடும் போது நீங்க எல்லாரும் போய் அவங்களோட சப்மிட் பண்ணிருங்க. சரியா சார்? இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு முன்னாள் ராணுவ வீரர்கள் அவர்கள் பெயர்ல இருக்கணும். அடுத்து வந்து அவர்கள் அந்த வீட்டுல குடியிருக்கணும். இது வந்து அவங்க முக்கியமா கிளாஸா கொடுத்திருக்காங்க. இப்ப அப்பா பேர்ல வீடு இருக்கு, அவர் குடியிருக்காருன்னா அது அவர் சொத்தா ஆகாது. சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அதுல ஒரு சில நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. அந்த நிபந்தனைகள் யார் யாருக்கெல்லாம் ஃபில்ஃபில் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் கிடைக்கும். சரியா சார்? வேற எந்த முக்கியமான விஷயம் இல்லை. வேற ஏதாவது அப்டேட் இருந்தா என் சேனல்ல நான் கண்டிப்பா போட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்தை கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே பதிவு பண்ணுங்க. இதுல வேற ஏதாவது ஒரு அப்டேட் நியூஸ் வந்தது அப்படின்னா, இது முதல்ல தான் அப்டேட் நியூஸ் வந்தா கண்டிப்பா என் யூடியூப் சேனல்ல போட்டுருவேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. என் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண விருப்பம் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு என் குரூப்ல எல்லா விஷயத்தையும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ்.